இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் குண்டனுக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிக்கிறேன். இப்போதும் இதுவும் கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேல் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிட்டு, இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கிருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாயிருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஒரு 85 வயது மனிதன் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். கர்த்தர் என்னை உயிரோடு பாதுகாத்தார். அடுத்து சொல்றாரு, 40 வயசுல எனக்கு இருந்த பலன் இப்பொழுது 85 வயதிலும் இருக்கு. இப்பவும் யுத்தம் செய்வதற்கு நான் ஆயத்தமாக அல்லது யுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார். நாம் இப்படி சொல்ல முடியுமா? நாம் 40 வயது ஆகும்போதே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அடுத்த முடிவு கட்டி விடுகிறோம். அவ்வளவுதான், என்ன தாண்டிட்டா எப்போ முடியுமோ தெரியாது, நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிச்சாச்சு அப்படிங்கிறது. நோ, நம்முடைய மன நிலைமையை சற்றனைக்கு யோசித்து பார்ப்போம். காலேப் உயிரோடு கர்த்தரனை காத்தாருன்னா, எகிப்திலிருந்து எல்லா இஸ்ரேல் ஜனங்க வந்தாங்க லட்சக்கணக்கா. ஆனா கானானுக்குள்ள 2 பேர் தான் போனாங்க. அதுல யோசுவா ஒண்ணு, இந்த காலேப் ஒண்ணு. அந்த யோசுவா கிட்ட பேசும்போது தான் காலேப் இதை சொல்லுகிறாரு. 40 வயது இருக்கும்போது மோசே நம்மை வேவு பார்க்க அனுப்பினாரே, நம்ம எல்லாத்தையும் நல்ல செய்தியை கொண்டு வந்தோம். ஆனா நம்மோடு கூட இருந்த நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் துர்ச்செய்தியை அனுப்பி எல்லாருமே அழிந்து போனாங்க. கர்த்தர் என்னையும் ஜீவனோட வச்சிருக்கிறாரு. இப்போ 45 ஆண்டுகள் தாண்டி இப்ப நான் 85 வயசு ஆயிட்டேன். இப்ப கூட அந்த மலைப்பட்டணத்தை தாங்க நான் ஜெயிச்சு அதை நான் எனக்கு சுதந்திரமாக்குறேன். கானான் பங்கெடுக்கக்கூடிய நேரத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறார். யோசுவாவா அதை கொடுக்கிறார். யுத்தம் பண்ணி அதை பிடித்துக் கொள்கிறார். அநேக நேரத்தில் நாம் என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய பலவீனங்களை மேன்மை பாராட்டுறோம். என்ன அவ்வளவுதான், என்னால் முந்தைய மாதிரிலாம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பழைய மாதிரிலாம் எனக்கு பலம் இல்ல, பழைய மாதிரிலாம் என்னால செய்ய முடியல. நோ, ஆண்டவர் நம்ம கூட இருந்தாருன்னா, நம்ம தேவ ஆவில நிரப்பப்பட்டிருந்தோம்னா அவருடைய பலத்தினால கடைசி வரை ஓட முடியும். நம்முடைய பலம்னா வரம் கூடும் குறையும் குறைஞ்சு போயிடும். ஆண்டவர் கொடுக்கிற உன்னத பலம் இன்னும் கடைசி வர பலத்தோடு தான் வாழ முடியும். மோசையை குறித்தான் சொல்கிறது. 120 வயது வரை இருந்தாரு. ஆண்டவர் தான் எடுத்துக்கிட்டாரு. பலன் குன்றி போகல, கண் பார்வை கூட மங்கி போகலையா. ஒரு அருமையான குடும்பம். இந்த குடும்பத்துல கணவன் மனைவி ஆண்டவருக்கு பயந்தவங்க. அப்ப அவருக்கு ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஸ்டேஜ் வந்ததும் அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ஓய்வு போட்டு வீட்டுக்கு வந்த பிறகு சோர்ந்து போயிட்டாரு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. வேலை இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒய்ஃப் பேசுறாங்க, எங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நினைச்சீங்க? ஓய்வு பெற்றோம்னா நம்ம ஃப்ரீ ஆயிடலாம், இன்னும் ஆண்டவருக்கா நிறைய வேலை செய்யலாம், அதுக்கப்புறம் இந்த கெடுபிடிலாம் இருக்காது, தேவையில்லாத அலைச்சல் இருக்காது, மன அழுத்தம் இருக்காது, ஒர்க்லோடு இருக்காது. இனி அப்படிதான் நினைச்சுக்க. இன்னைக்கு மாத்தி யோசிக்கு புலம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் நம்ம அழகா சொன்னாங்களாம், பணி நிறைவு தாங்க உங்களுக்கு முடிஞ்சு. நீங்க கொடுத்த ஒரு வேலையில ஜாயின் பண்ணீங்க, அந்த பொறுப்பை முடிச்சிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் கொடுத்த பொறுப்பை இன்னும் முடிக்கல, இந்த பூமியில இருக்கிறது வரை அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்களாம். அவர் அதை உணர்ந்து கொண்டாராம். காலேப்புக்கு 85 வயது வரை பலன் கொடுத்த ஆண்டவர் ஏன் 85 வயதுல அந்த 40 வயது பலன் கொடுத்த ஆண்டவர் ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியாது? உங்களால ஏன் முடியாது? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த ஓய்வு பேச உடனே என் மனதில் ஒரு பெரிய மாற்றம் கிடைத்ததாம். அதற்கு பிறகு ஓய்வு பெற்றது நல்லது, இன்னும் ஆண்டவருடைய வேலையை நிறைய நேரமா அதிகமா செய்ய முடியும் சொல்லி ஆண்டவருக்காய் ஓட ஆரம்பித்து விட்டாராம். அநேகர் சோர்ந்து போய்விடுங்க. இனி வேலை முடிஞ்சு போச்சு, ஓய்வு பெற்றாச்சு, ரிட்டைர்மெண்ட் ஆயாச்சு, இனி அவ்வளவுதான் உட்கார்ந்துட வேண்டியதான். நோ, நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உட்கார்ந்துருவீங்க. 60 வயசு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், உங்களுடைய அறிக்கை, உங்களுடைய விசுவாசத்தின்படி தான் காரியங்கள் நடக்கும். அப்படி அல்ல, இந்த ஜீவன் இருக்கும் வரை என் ஆண்டவருக்காக ஓட எனக்கு பலன் கொடுப்பாரு.
அல்லது அவர் வருகை வரை ஆண்டவருக்காக ஓட பலன் கொடுப்பார் சொல்லி அறிக்கை பண்ணி பாருங்க. காலை சொன்னது போல இன்னும் எனக்கு அந்த பலன் இருக்கிறது, ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார், இன்னும் எனக்கு அந்த பலன் இருக்குது சொல்லி பாருங்க. பலவீனம் மறைஞ்சிரும், புது நம்பிக்கை வந்துடும். தோற்று போயிருக்கலாம், இல்ல நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. நஷ்டத்தை பார்த்திருக்கலாம், என் நஷ்டம் இனி ஆசீர்வாதமா மாறுன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லையா, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுப்பார், ஏற்படுத்தி கொடுப்பார். பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுறீங்களா? பிள்ளைகள் வாழ்ந்துருக்குது நீங்க பாப்பீங்க. ஐயோ பிள்ளைக்கு எதுவும் செய்ய முடியாம போயிருவனும், இருதய வியாதி வந்துட்டா, சுகர் வந்துட்டா சொல்லாதுங்க. என் ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார், அவளுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமையும் பூமியிலே செய்யக்கூடிய எனக்கு பலன் கொடுப்பார் சொல்லுங்க. பலன் உண்டாயிரும். அந்த நம்பிக்கையோட ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. தகப்பனுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அநேக நேரம் எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நாங்களே மட்டுப்படுத்துகிறோம். உம்முடைய வல்லமை நாங்கள் மட்டுப்படுத்துகிறோம். பலவீனத்தை ஃபீல் பண்ணுகிறோம், பலவீனத்தை நாங்களே வரவழைத்துக் கொள்கிறோம். அப்படி அல்ல, என் ஆண்டவர் எங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறவர், பலப்படுத்துகிறவர், கடைசி வரை கொடுப்பாரு. எங்களை கொண்டு என்ன செய்ய திட்டமிட்டிருக்காரு செய்து முடிக்கக்கூடிய கிருபை கொடுப்பார், பலனை கொடுப்பார். நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓட உதவி செய்யுங்க. சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து போய் அவ்வளவுதான் இருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு தட்டி கொடுத்து தட்டி எழுப்பி, இல்ல இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இன்னும் செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்குது, எழுந்து செயல்பட வைங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் உண்டாகட்டும், அப்படிப்பட்ட ஒரு மனதில் ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் பலப்படுத்துகிறவர், பலவீனங்களை மாற்றுகிறவர். உங்களுடைய வாயின் வார்த்தையை அறிக்கை இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படட்டும். இன்னும் எனக்கு அந்த பலன் இருக்கிறது, இளம் வயதில் அந்த பலன் சொல்லி பாருங்க. அந்த பலன் திரும்பி வரும், பலத்த காரியங்களை செய்வீங்க. இந்த சிந்தனையோட நாளை தொடரலாம். வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா, நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவா. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.